ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். 2 பேருக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வாங்க, நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி அளவு மாறாமல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். இப்போ நான் 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக வர மிளகாத்தூள் போடணும். காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களோட ஆப்ஷனல் தான், நான் போடலை, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதில், அப்போ தான் சிக்கனில் மசாலாலாம் இறங்கும். அப்போ உப்பும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி தயிர் விட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 1/2 hour to 1 hour ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் வந்து பிரியாணியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம், 10 போல் சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி ஃபுல்லாக மல்லி, 1 கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் திருப்பி 1 ஸ்பூன் வந்து மிச்சம் வச்சுருங்க. நம்ம பிரியாணி செய்யும் போது ஆட் பண்ணணும். இப்போ பாதி அளவு 1 கைப்பிடி இருக்குல்ல, அதில் பாதி அளவு புதினாவும் 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பிரியாணி தாளித்து விடுறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். ஏன்னா நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது அதுவே கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் எண்ணெய் அளவாக விடுங்க, நிறையா விட்டால் திகட்டும் சாப்பிடும்போது. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை, பிரியாணி சாமான் எல்லாமே மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, கல்பாசி, ரோஸ் இலை, அப்புறம் அந்த இலை, பிரியாணி இலை, அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்திக்கலாம். நம்ம புதினாவும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கூடயே கடைசியாக தான் சின்ன வெங்காயம் போடணும். போட்டு பல்ஸில் அரைச்சி இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நம்ம மீத வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். 2 மீடியம் சைஸ் தக்காளி, குட்டியாக இருந்தால் 2 போடுங்க, பெருசாக இருந்தால் 1 போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனில் போட்டிருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது என்னோடய சீக்ரெட் பிரியாணி மசாலா. கண்டிப்பாக இந்த வீக்கில் ஒரு நாள் நான் இந்த பிரியாணி மசாலா ரெசிபி போடுறேன், எப்படி வறுத்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாவில் சேர்ந்து இது மாதிரி செமி கிரேவி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வதங்கணும். சிக்கன் இதுலேயே வந்து 3/4 பதம் வெந்துடணும். ஏன்னா நம்ம விசில் போட்டுட்டு 2 குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு 2 விசில் தான் விட போகிறோம். அதனால் 3/4 பதம் வந்து இதுலேயே வெந்துடணும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அரிசி ஊற போட்டால் போதும். அரிசி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம அரிசியை வாஷ் பண்ணி தண்ணி கீழே ஊற்றிட்டு வச்சிட்டிங்கன்னா அதிலே ஊறிடும். இப்போ 10 போல் முந்திரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அப்போதைக்கு வேணுனாலும் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி முந்திரி பாலை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிரேவி திரண்டு வரணும். வந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போடணும். பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி சேர்த்திருக்கேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த தண்ணி எல்லாம் வந்து அரிசியில் இஞ்சிக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு, இல்லைன்னா 1.25 டம்ளர் அளந்து தனியாக கொதிக்க வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்படியே பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா காய வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விடுங்க. நம்மளுக்கு உதிரியான பிரியாணி கிடைக்கும். விசில் போனதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஹாட் பேக்கில் போட்டால் குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.